நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார், நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி போங்கள்.
மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இயேசு எப்போதுமே உண்மையை பேசுகின்றவர். உண்மை மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும் என்றாலும் அதை மூடி மறைக்கிறவர் அல்ல. விளக்கை ஏற்றி அனைவரும் விளக்கு தண்டில் தான் வைப்பர், கட்டிலுக்கடியில் வைக்க மாட்டார்கள். அப்படி வைத்தால் அது யாருக்கும் பயன் தராது. உண்மையை துணிந்து எங்கும் பேசுகின்றவர் இயேசு. தன்னுடைய பணியை தொடர இருக்கின்ற சீடர்களுக்கு தன்னுடைய பணியின் விளைவுகள் தெரிந்திருக்க வேண்டும் என இயேசு ஆசைப்படுகிறார். இயேசுவின் பணியை செய்யும் சீடர்கள் எதிர்கொள்ளப் போவதை பற்றிய விளக்கத்தை இன்றைய இறைவாசகத்திலே நாம் பார்த்தோம். உண்மையை உள்ளபடி உரைக்கிற ஆற்றலை இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உண்மை தவிர அனைத்தும் தலை தூக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது எங்க பார்த்தாலும், சமயத்திலும், சமூகத்திலும், அரசியலிலும், வீட்டிலும், குடும்பங்களிலும், இல்லங்களிலும், நட்புகளிலும் பொய்மை இந்த உலகை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்வதற்கு நமக்கு திராணி இல்லை. எங்கே உண்மையை சொன்னால் அனைத்தையும் இழந்து விடுவோமே என்ற பயம், அச்சம்தான் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதை தவிர உண்மைக்கு சான்று பகிர வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் அறவே இல்லை. அத்தகைய ஒரு துணிவை இயேசு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். உண்மை பேசக்கூடிய ஆற்றலை இயேசுவிடத்தில் நாம் கேட்போம். எத்தகைய இழப்புகள் வந்தாலும் அசையாத துணிந்து எதிர்கொள்ள தேவையான ஆற்றலை அந்த இயேசு வழியாக கடவுளிடம் கேட்போம். ஓநாய்கள், ஆடுகள், பாம்புகள், புறாக்கள் இவளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த 4 விலங்குகள் நம்ம சொல்ல தெரிகின்ற பாடங்கள் என்ன? இயேசு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டவர், இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றவர். எனவே ஆடுகள், இயேசு தம் சீடர்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். எனவே தம்மை ஆயனாக முன்னிறுத்திய இயேசு தம் சீடர்களை ஆடுகள் என குறிப்பிட்டதில் வியப்பில்லை. ஆடுகள் மாசற்றவை, எளியவை, வலிமையற்றவை, உணவுக்கு பாதுகாப்பு ஆயனை சார்ந்தே வாழ்கின்றவை. அதுபோல இயேசுவின் சீடர்களும் மக்களை சார்ந்தல்ல, இயேசுவை சார்ந்தே வாழ வேண்டும் என விரும்புகிறார். ஓநாய்கள், இந்த உலகு சார்ந்த மனிதர்களும் ஓநாய்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் ஆடுகளை தாக்கி அழிக்கின்றன, அச்சுறுத்தி விரட்டுகின்றன. இயேசுவின் சீடர்கள் இந்த ஓநாய்களை கண்டு அஞ்சாமல் இயேசுவின் துணிவோடு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். பாம்புகள் நுண் அறிவுக்கு முன் மதிக்கும் எடுத்துக்காட்டாக தரப்படுகிறது. இயேசுவின் சீடர்கள் அறிவாற்றலோடும் ஞானம் நிறைந்தவர்களாக, முன்மதியுடையவர்களாக, தேர்ந்து தெளிகின்ற தூய ஆவியரின் ஆற்றலோடு எதையும் திறனாய்வு செய்து திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களாக திகழ வேண்டும். ஒரு கூட்டம் வந்தோடனே, ஒரு ஜாதி வந்தோடனே, ஒரு குடும்பம் வந்தோடனே, பணம் வந்தோடனே நம்முடைய உண்மைகள் எல்லாம் தொலைந்து போகக்கூடாது. குறிப்பாக ஓநாய்கள் போன்ற மனிதர்களிடையே வாழுகிற பொழுது மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி, நவீன சொகுசு சாதனங்கள் முதலியன இறையாட்சியின் மதிப்பீடுகளை சிதைத்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புறாக்களை கபடற்ற பறவைகளாக சித்தரிக்கிறார். இயேசு புறாக்களைப் போல இயேசுவின் சீடர்களும் எளியவர்களாக, கபடற்ற சிந்தனை உடையவர்களாக, குழந்தைகளை போன்ற மனநிலை உடையவர்களாக வாழ்ந்தால் இறை ஆட்சிக்கு உரிமையாளர்கள் ஆகலாம். இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. எனவே இயேசுவுக்காக பணியாற்றுகிற போதும், நற்செய்தி பதிப்பீட்டின் வழி வாழும் போதும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை நமக்கு இன்றைய கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் எதிரி யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சித்து அலைகிறான். ஆகவே துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் ஏராளம் வந்தாலும் வரும் என்பதை ஒரு அறிவுரையாக சொல்கிறார். இரண்டாவது அறிவுரை வழங்குகின்ற போது எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை அறிமுகம் செய்கிறார். இயேசுவுக்காக நாம் பணியாற்றுகிற இந்த சமூகம் எப்படிப்பட்டது என்பதையும் உணர முடிகிறது. கடின மனம் கொண்டது, மணங்கா கழுத்துள்ளது, கொடூர மனம் கொண்டது, கேவலப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, காவல் நிலையம், மக்கள் மன்றம், நீதிமன்றம், கொலைக்களம் வரை இழுத்துச் செல்லும் மனம் கொண்டது என்பதை அறிமுகம் செய்கிறார். மூன்றாவது, நற்செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்கின்ற போது பேசுவது நாம் அல்ல, தந்தையின் ஆவியாரே என்ற உண்மையை சொல்கிறார். பேசும் பொருளும் நம்முடையது அல்ல, பேசும் முறை நமது அல்ல. என்ன பேசுவது, எப்படி பேசுவது என கவலை வேண்டாம். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் அருளப்படும். நற்செய்தி பணியாளர்கள் இறைவனின் பணியாளர்கள். இறை பணிகளுக்கும் பணியாளர்களுக்கும் துன்பங்கள், தடைகள், தடங்கல்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் இறைவனோடு நாம் போராடுகிறோம் என்பதுதான் உண்மை. எனவே இறைவனோடு போராடி வென்ற மனிதன் இல்லை, இறைவனை வென்ற மனிதர்களும் இல்லை. மாறாக அழிந்தவர்கள்தான் ஏராளம் என்பதை நினைவிலே கொள்வோம். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் பாம்புகளைப் போல முன்மதியுடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்ற மக்களாகவும் வாழ அருள்தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே.
இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழி இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே,
இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.